சுற்றுலாத்துறை குறித்து சர்வதேச மாநாடு 2026 நடைபெற்றது. ஆகஸ்ட் 12 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய மாநாட்டில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலாத்துறையை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். ஸ்கால் இன்டர்நேஷனல் கோயம்புத்தூர் சார்பில் சுற்றுலாத்துறையினரின் தேசிய மாநாடான ஸ்கால் இந்தியா தேசிய மாநாடு 2026 தொடங்கியது. ஆகஸ்ட் 12 முதல் 15ஆம் தேதி வரை கோவை லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெறும் இம்மாநாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலாத்துறை சார்ந்தோர் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியினை அமைச்சர் சம்பத்குமார், அமைச்சர் ராஜேஷ்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஸ்கால் இன்டர்நேஷனல் இந்தியாவின் தலைவர் சஞ்சீவ் மெஹ்ரா, ஜிடி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஜிடி ராஜ்குமார், ஸ்கால் இன்டர்நேஷனலின் 2027ஆம் ஆண்டிற்கான தலைவராக தேர்வான NSN மோகன், தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கத்தின் செயல்பாட்டு இயக்குனர் சுந்தர் சிங்ராம், ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பிரதிநிதி ஸ்ரீ ராமகிருஷ்ணா, சுகாதார மற்றும் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ராமகிருஷ்ணன், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் SINC 2026 செயலாளர் K முத்துக்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கோவையில் முதல் முறையாக இந்த தேசிய மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. 4 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஸ்கால் உறுப்பினர்கள், சுற்றுலாத்துறை வல்லுநர்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். சுற்றுலாத்துறையின் எதிர்காலம், புதிய வாய்ப்புகள், தொழில் உறவுகள் மற்றும் கருத்து பரிமாற்றம் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. ஸ்கால் இன்டர்நேஷனல் டூரிசம் குளோபல் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த அமைப்பை பொறுத்தவரையில் 1934 துவங்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு, பழமை வாய்ந்த அமைப்பு. அந்த அமைப்பு சார்பாக இன்னைக்கு உலக அளவில் டூரிசத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்கின்ற முறையில் நானும் நம்முடைய இன்சார்ஜ் அமைச்சர் மதிப்பிற்குரிய சம்பத்குமார் சாரும் இங்கே கலந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சுற்றுலாத்துறையை மற்ற துறைகளை காட்டிலும் ஒரு நல்ல டெவலப் பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் கூட அதிகமான நிதியை கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் மகாபலிபுரத்தை டெவலப் பண்ணுறது 200 கோடி ரூபாய் அளவில் நிதி கொடுத்துருக்காங்க. மற்ற மாதிரி ஆன்மீக